Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான கழக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழா. மாட்டு வண்டியில் விழாவிற்கு வருகை தந்த புரட்சி நாயகன் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பால்பானை பொங்க வேணும், மாடு பெருக வேணும், வீடு பொழிய வேணும், மகராசனின் வருகையாலே சொல்லேர் உழவனல்ல செயலில் ஏற்பூட்டிய கொற்றவனே வருக, நின் கொற்றம் விளங்க விவசாயிகள் அழைக்கிறோம் வருக வருக. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொடுத்து செழிக்க வைத்த வள்ளலே வருக. விளைநிலங்களில் விளைந்த நெல், காய்கறிகள், இளநீர், பழங்கள் நிறைந்த கூடைகளுடன் டிராக்டரில் சீர்வரிசை கொண்டு வந்த விவசாயிகள். நன்றி பாராட்டு விழா நிகழ்ச்சியில் மேளதாளங்களுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சீர்வரிசை கொடுத்து நன்றி. சோளம் விளைந்த எங்கள் மண்ணில் இப்பொழுது நெல் விளைகிறது. வானம் பார்த்த பூமி இன்றைக்கு வயல்வெளியாக மாறியிருக்கிறது. எங்கள் கிணறுகளும் எங்கள் ஆழ்குழாய் கிணறுகளும் தூர்ந்து போகும் என்று அச்சப்பட்டதை மாற்றி இதோ தண்ணீர் ததும்புகிறது. எங்கள் குளங்களில் மீன் துள்ளி விளையாடுகிறது. எங்கள் குழந்தைகள் மீண்டும் குளங்களிலே குட்டைகளிலே நீச்சல் அடித்து விளையாடுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி பசுமை படர்ப்பை அதிகப்படுத்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு ஏதுவான பகுதியாக மீண்டும் மாற்றி எடப்பாடியாருக்கு இதோ இந்த 7 சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே, இந்த திட்டத்தின் பயனாளர்களின் சார்பிலே எங்கள் மண்ணில் விளைந்ததை உங்களுக்கு சீதனமாக தருகின்றோம். எடுத்து செல்லுங்கள் எடப்பாடியாரே, நீங்கள் கொடுத்ததற்கு கைமாறாக இதோ எங்களுடைய சீர்வரிசை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றியோடு நாங்கள் தருகின்றோம், அன்போடு தருகின்றோம். எங்கள் நன்றியை இப்படித்தான் உங்கள் கால்களிலே காணிக்கை மலர் ஆக்க முடியும் என்பதால் இதோ எங்கள் மண்ணில் விளைந்த தானியங்களை, காய்கறிகளை உங்களுக்கு நன்றியாய் காணிக்கையாக்குகிறோம். 60 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நினைவாக்கி விவசாயிகளின் கனவை நிறைவேற்றிய ஒரே அரசு அதிமுக. 2026 அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டப்பணி தொடங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். தமிழகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல வேறு எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. திறமையற்ற அரசுதான் தற்போது ஆட்சியில் இருந்து வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணி என்ற அருமையான திட்டம் கொண்டு வரப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து பவானி வரை 6 தடுப்பணைகள் கட்டும் திட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கிடப்பில் போடப்பட்டதாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவோட தடுப்பணை. அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள்.
அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் இடைப்பளை போட்டு விட்டார். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 50 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற்று தந்தது அதிமுக அரசு. இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 9600 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் சுமார் 2240 கோடி விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு இழப்பீட்டு தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கம் வறட்சிக்காக இழப்பீட்டு தொகை வழங்கினது கிடையாது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுத்ததால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சி தமிழர் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை புரட்சி தமிழர் என்று எதுக்காக அழைக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எதனால்? இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்த ஒப்பற்ற தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்க நம்ம 3 மாவட்டம் இருக்கோம், இங்க எல்லா திட்டம் வந்தது, கேட்ட திட்டத்தை பூரா கொடுத்தார். எல்லா திட்டத்தையும் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிமராம திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், ஆனமலை நல்லாறு திட்டத்துக்கு, காவிரி கோதாவரி திட்டத்துக்கு டெல்லி போகும்போது நானும் போயிருந்தேன். தொடர்ந்து முயற்சி பண்ணார். இன்னைக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் வந்து அந்த திட்டம் வந்திருக்கு. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் வந்தது. இந்த பகுதிக்கு எப்படி புரட்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்றால் இது போல திட்டங்கள். என்ன திட்டம்? அத்திக்கடவு அவனாசி திட்டம், நம்ம அனுபவிக்கிற திட்டம். கொரோனா காலத்திலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வரிகளை உயர்த்தாத அரசு அதிமுக. கோவை மாவட்டத்தில் அதிக பாலங்களை அமைத்து பாலங்களின் நாயகனாக வலம் வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகழாரம். இந்த கோவை மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங் கோவை மாவட்டத்தில். இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள போங்க, எத்தனை பாலங்கள், பாலங்களின் நாயகனாக எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா? அத்தனை கேட்டது பூரா கொடுத்தார். அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன். எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகளும் போடப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். 50 ஆண்டு கால வளர்ச்சியை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி சூளுரை. அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன். எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகளும் போடப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். ஆகவே இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மட்டுமல்ல, இந்த 3 மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன குரல்?
எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார்? எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார்? நமக்கு மீண்டும் திட்டங்கள் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் கொண்டு வரப்படும். பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். இந்த மேடையில் சொல்றோம், ஒரு வருஷத்துல அண்ணன் முதலமைச்சரா வருவார். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பொழுது அத்திக்கடவு திட்டம் 2 நிறைவேற்றி விடுபட்ட குளங்களுக்கு போறாம் தண்ணீரை கொண்டு வருவார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்து பாண்டியார் பொன்னம்பலா ஆனமலையார் நல்லா திட்டம் எல்லாம் 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த திட்டங்கள். இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். அது எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சராக வந்தா திட்டம் நிறைவு. 4 தலைமுறையாக போராடி வந்த விவசாயிகளுக்கு அன்போடும் அக்கறையோடும் விவசாயி வீட்டில் பிறந்த புரட்சி தமிழர் தீர்வை கொடுத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதால் குளம் குட்டைகள் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிகிறது என பெண்கள் நெகிழ்ச்சி. விவசாயத்தின் பாலும் விவசாயிகளின் பாலும் ஒரு நன்மதிப்பும் அந்த குடும்பத்திலிருந்து வந்த காரணமும் இருந்ததால் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் திட்டத்தை செயல்படுத்திய நம்முடைய எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய மனமார்ந்த உள்ளத உவகையினுடைய அடிப்படையில் எழுந்திருக்கின்றது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமிக்கு எங்கள் வாக்கு. புரட்சி தமிழருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட விவசாயி உருக்கம். என்னுடைய தோட்டத்தில் 25 ஆண்டு காலமாக ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. இன்று 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் நிலம் தண்ணீர் பாய்ச்சி விட்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் காங்கிரஸை சேர்ந்த